கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31, 32 2 வார்த்தைகள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நாம் நியாய தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். முதல்ல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளை பத்தி நாமளே தெரிஞ்சுக்கணும். நாம யாரு, நம்மளால என்ன முடியும், நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரு, நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத முதல் நாம தெரிஞ்சுக்கணும். அப்பா அம்மா சில நேரத்துல சொல்லுவாங்க, டேய், நான் என்ன செய்ய சொன்ன, நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற, நான் உனக்கு என்ன வேலை கொடுத்தேன், நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிற, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா உனக்கு? உன் வாழ்க்கையில நீ ஏதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக நான் ஒரு வேலையை உனக்கு சொன்னா, நீ உன் இஷ்டம் போல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிற. அதனால உனக்கு எவ்வளவு பெரிய உனக்கு பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியுமா? அதனால நம்ம குடும்பம் எவ்வளவு அவமானத்தை சந்திக்க வேண்டும் என்று உனக்கு தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னு பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை பார்த்து கடிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் இருக்கு இல்லையா? ஒருவேளை நீங்க அந்த மாதிரி அனுபவத்துக்குள்ள வந்தீங்களோ என்னமோ தெரியல. நான் அடிக்கடி அப்படி அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறேன். ஏன்னா அப்பா அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க, நான் ஒண்ணு செய்வேன். அதனால எனக்கு ஏற்படும் நஷ்டம். நான் போய் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருப்பேன், முகம் சோகமா இருக்கும். அப்ப அம்மா வந்து, சரி விடுறா, ஏண்டா, நாங்க ஒன்ன சொன்னா நீ ஒன்ன செய்யற அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, மெதுவா அப்படியே ஒரு மாதிரி தட்டி கொடுத்து தண்ணி கொடுத்து உட்கார வச்சிருவாங்க. அப்பா வருவார், ஏன்னா முதலீடு செஞ்சது அவர் தானே. வந்த உடனே வாங்குன்னு வாங்குவார். அறிவில்லை உனக்கு, என்ன திங்கிற, கண்டபடி பேசுவார். பேசிட்டு அப்புறம் என்ன பண்ணுவார், சரி இனிமே ஒழுக்குமாறு, இனிமே இதான் முதல் நீ என்ன பண்றேன்னு நீ தெரிஞ்சுக்க மாட்டியாடா, ஒரு வேலை செய்யறப்ப இந்த வேலை செய்யறது நல்லதா கெட்டதான்னு உனக்கு புரியாதா அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லுவார். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, தன் மகன் நல்வழிப்படணுங்கிறதுக்காக தான் அதை சொல்லுவார். தான் பையன் வந்து எந்த விதத்திலையும் கெட்டு போயிடக்கூடாது, தன்னுடைய மகன் அழிஞ்சு போயிடக்கூடாது, அவன் இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து அவன் வீண் போயிடக்கூடாது, இந்த உலக வாழ்க்கையை அவன் இழந்துடக்கூடாது, மற்றவர்களால் அவன் அவமதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற எல்லா நல்ல எண்ணத்தையும் முன் வச்சுதான் அப்பா இந்த காரியத்தை சொல்லுவார், இப்படி திட்டுவார். அதே மாதிரிதான் இங்க என்ன பண்றாரு ஆண்டவர், தம்மைத்தானே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்மளை திட்டுறாரு, ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறாரு, ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறார் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா, இந்த உலகத்துல வந்து பொல்லாத மனிதன் இருக்கிறான் இல்லையா, பிசாசனோட பிள்ளைகள் வந்து ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவாங்க. அந்த தீர்ப்புக்குள்ள நாம போயிடக்கூடாது, அந்த தீர்ப்பு வந்து நமக்கு வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கிறார், ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறார், ஆண்டவர் நம்மளை அப்பப்ப என்ன பண்றாரு, தட்டி வைக்கிறார். அப்படி இல்லைன்னா நாம என்ன பண்ணிடுவோம், குறும்பு பண்ணிடுவோம். ஒரு ராஜா ஒரு குரங்கு வளர்த்திட்டு இருந்தாராம், ஒரு கதை. இந்த குரங்கு வந்து என்ன பண்ணிச்சா, அந்த அரண்மனைக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கும்.
இந்த ராஜா போறப்ப தடியில ஓங்கி ஒரு அடி அடிப்பாராம் அந்த குரங்க. திரும்பி வர்றப்ப ஒரு அடி அடிப்பாராம். இந்த மந்திரி பார்த்துட்டு என்ன சொன்னாரா, ராஜாவே, எதனால இந்த குரங்க நீங்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? அது ஒரு வாய் இல்லாத ஜீவன். போறப்ப ஒரு அடி அடிக்கிறீங்க, வர்றப்ப ஒரு அடி அடிக்கிறீங்க. ஆனா அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறீங்க, அதற்கான உணவு எல்லாமே கொடுக்குறீங்க. ஆனா அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி மந்திரி கேட்டாராம். ராஜா சொன்னாரா, சரி இந்தா இந்த குரங்க நீ கொண்டு போய் உன் இஷ்டம் போல வளர்த்து அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அவரு வீட்டுல கொண்டு போய் அந்த குரங்க வளர்த்தாம அது பாட்டுக்கு இங்க தாவறது அங்க தாவறது குதிக்கிறது இப்படியுமா தெரியுது. கொஞ்ச நாள் கழிச்சு ராஜா கேட்கிறாரு, மந்திரியாரே அந்த குரங்கு எப்படி இருக்கு, ஒரு நாளைக்கு கொண்டுட்டு வாங்கன்னாரு. ராஜா சிங்காசன உட்கார்ந்து இருக்கிறாரு. மந்திரி அந்த குரங்க கொண்டு வந்த உடனே இந்த குரங்கு என்ன பண்ணிச்சு, மந்திரியினோட கையிலிருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு அரண்மனை முழுசும் அங்கேயும் இங்கேயும் தாவி ராஜாவோட தலை மேல இருக்கக்கூடிய கிரீடத்தை கீழே தள்ளி விட்டு அந்த பக்கம் போய் மந்திரி என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப ராஜா மன்னிச்சிருங்க, தெரியாம இப்படி பண்ணிருச்சுன்னு. இப்ப ராஜா என்ன பண்ணாரு, அந்த குரங்க பிடிச்சி கட்டி தலைமையில ஓங்கி ஒரு அடி அடிச்சு உட்கார வச்சார். அமைதியா உட்காந்துச்சு. அப்ப சொன்னாரா, நீ எல்லாமே கொடு, ஆனா ஒழுக்கம் வரணும்னா அப்பப்ப நீ அதை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த குரங்கு இங்கேயும் அங்கேயும் தாவி எல்லாரிடத்துலயும் உன்னை அவமானப்படுத்திடும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதே மாதிரிதான் மனித வாழ்க்கையும். நம்ம எல்லாருமே நமக்கு சில நேரத்துல அந்த குரங்குனோட புத்தி வந்துடும். நாம நல்லா தான் இருப்போம், கொஞ்சம் வசதி வந்துருச்சு, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறோம்னு தெரிஞ்சோம்னா நாம தாவ ஆரம்பிச்சிருவோம், தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவோம், யாரையும் மதிக்க மாட்டோம், கொஞ்சம் ஆணவம் வந்துடும். அப்ப நமக்குள்ள நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆண்டவரை மதிக்க மாட்டோம். இப்ப கர்த்தர் நம்மளை தட்டி 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 வச்சுக்கிட்டே இருக்காருன்னு வைங்களேன், நாம என்ன பண்ணுவோம், நம்முடைய பாதை சரியானதா இருக்கு. அதைத்தான் இங்க சொல்றாரு. இந்த உலகத்துக்குள்ள இந்த உலக மக்கள் நியாய தீர்க்கப்படும் போது பிசாசனோட பிள்ளைகள் எப்படி ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுகிறார்களோ அதுபோல நாமும் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட்டு விடக் கூடாதுங்கிறதுக்காக கர்த்தர் நம்மை அவ்வப்போது சிட்சிக்கிறார், அவ்வப்போது நம்மளை தட்டி வைக்கிறார், அவ்வளவுதான். ஆனா இது அழிவோ இது நிரந்தரமோ அல்ல. இது சின்ன சின்ன விஷயத்துல கடவுள் நம்ம அப்பப்ப தண்டிச்சு வைப்பார். எதுக்குன்னா நாம நிதானமா இருக்கணும், நாம கவனமா இருக்கணும். அதனாலதான் சொல்றாரு, முதல் நீங்கள் உங்களை அறிந்து கொள்ளுங்க. உன்னை நீ அறிந்தால் இந்த உலகத்தை ஆளலாம். ஒரு கவிஞன் எழுதுற, நான் யாரு, எனக்குள்ள என்ன திறமை இருக்கு, நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் செய்யறது கடவுளுக்கு விருப்பமானதா, என் பெற்றோர்களுக்கு விருப்பமானதா அப்படின்னு நாம நம்மை குறித்து ஆராய்ந்து பார்க்கிற போது ஒருவேளை நம்ம தப்பு செஞ்சோன்னா நம்மை நாமே திருத்தி கொள்ளலாம். நாம செய்யறது நல்லதுன்னா நம்மை நாமே பாராட்டி கொள்ளலாம். சில நேரங்கள்ல நம்மை அறியாம நம்ம ஒரு சில தவறுகளை செஞ்சிருவோம். செஞ்சுட்டு அதனால் வரக்கூடிய நஷ்டத்தையும் அதனால் வரக்கூடிய அவமானத்துக்காக நாம என்ன பண்ணுவோம், வருத்தப்படுவோம். அப்ப அந்த வருத்தத்தை படுகிற போது நம்ம அடுத்த முறை நாம செய்ய மாட்டோம். அதனாலதான் இங்க சொல்றாரு, முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாய தீர்ப்புக்கு நாம ஆளாக மாட்டோம். அன்பானவர்களே, இந்த காணொளி மூலம் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், இந்த கருத்து என்ன சொல்றேன்னா, முதல்ல நாம் நம்மை ஆராய்ந்து கொள்வோம். நாம் என்ன செய்யறோம், சாயந்தரம் வீட்டுக்கு போய் படுத்து தூங்க போறதுக்கு முன்னால நாம ஒரு ஜெபம் பண்றோம் இல்லையா, அந்த ஜெபத்துக்கு முன்னால நாம இன்னைக்கு பகலெல்லாம் என்ன செஞ்சோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னு வைங்களேன், நிச்சயமாகவே நாம முழுமையாய் மாற்றமடைந்த மனிதர்களாய் இருக்க முடியும். கர்த்தர் அதைத்தான் விரும்புறார். அப்ப நாம நம்மை முழுமையாய் ஆராய்ந்து பார்க்கணும். நமக்கு ஏற்படுகிற சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள், சின்ன சின்ன சிக்ஷைகள் எல்லாம் கடவுள் நமக்கு ஏற்படுத்துறாரு. எதுக்காக, நாம இந்த உலகத்துல இருக்கிற பொல்லாத மனிதர்களுடைய, பொல்லாத பிசாசனோட பிடியில் இருக்கக்கூடிய மனிதர்களை போல ஆக்கணிக்கு தீர்ப்புக்கு நாம உள்ளாயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மை கர்த்தர் என்ன பண்றாரு, அவ்வப்போது தட்டி சோதித்து புடமிட்டு நம்மை பலப்படுத்தி தன்னோட பிள்ளைகளா வச்சுக்கிறார்.
அதான் உண்மை. நீங்க அதுக்காக வேண்டி ஆண்டவர் என்ன சோதிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு மனசு விட்டுறக்கூடாது. தைரியமா இருங்க. முதல்ல நாம் நம்மை ஆராய்ந்து கொள்வோம். நமக்குள் இருக்கிற தவறுகளையும், நமக்குள் இருக்கிற பொல்லாத காரியங்களையும், நமக்குள் இருக்கிற அக்கிரமங்களையும் விட்டு நாமே விலகிடுவோம். அப்ப கர்த்தரோட பிள்ளையா நியாய தீர்ப்பு நாள்ல கர்த்தரோடு கரம் கோர்த்து நிற்கிற பிள்ளைகளா நாம இருக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் எங்களை அறிந்து கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளா, அதாவது கொல்லாத மனிதர்களுக்கு ஏற்படுகிற ஆக்கினை தீர்ப்புக்கு நாங்கள் எங்களை ஆளாக்கி கொள்ளாதபடிக்கு இந்த உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய கரம் பிடித்து நடக்கிற பிள்ளைகளாக வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. இந்த நாளுக்காக நன்றி, இந்த வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் முதலாவது எங்களை நாங்களே சோதித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளுகிற ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும். கிருபை என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.